பருவங்கிறத மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நான் பார்த்து ரொம்ப வியர்ந்து போனது, இந்த இந்தியாவிலே நான் பார்த்து வியர்ந்து போனது பொதிகை மலை தான். அதில் கல்யாணி தீர்த்தம் தான் அது ரொம்ப, அது வந்து வினோதமானது, சமயத்தில் பயமுறுத்தும். ஓ அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல நிற்க முடியாது, ஓடி போயிடணும் போல இருக்கும். அப்படி ஒரு சாந்தத்தை ஒரு இடத்துல ஒரு டயத்தில் ஏற்படுத்தும். ஒரு டயத்தில் நாகங்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு ஒரு அமானுஷ்யமான செயல்கள் இருக்கும். ஒரு இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குணாதிசயங்களும் அங்கே வெளிப்படுறத நான் பார்த்துருக்கேன். நான் வந்து தன்னந்தனியாக போய் எல்லா விதமான குணாதிசயமும் நடக்கும். நான் பல்வேறுபட்ட டயத்தில் போயிருக்கிறேன். காலை இரவுகளில் மட்டும் அங்கே அனுமதி இல்லை. காலையில் காலையிலேயே வந்து ஒரு 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 10 மணி வாக்கில், அடுத்தது 11 மணி, மத்தியானம், அடுத்தது ஒரு 3 மணி, 4 மணி, இந்த மாதிரி பல்வேறுபட்ட நேரங்கள் பிரிக்கும்போது ஒவ்வொரு டயத்துலையும் அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு தன்மை வெளிப்படும். புரியுதுங்களா? இதுதான் எனக்கு ஆரம்பத்தில் தெரியலை, இதுதான் பருவ மாற்றம். அப்போ அந்த பருவ மாற்றங்கிறது என்னன்னா, அப்போ என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது, இந்த டைம் ஷெட்யூல் மாதிரி சொல்லுவோம், இந்த டைமில் இந்த இடத்துக்கு வா, இந்த டயத்தில் வராத. அப்போ நீங்கள் கோவில் மாதிரியே எந்த டைம் வேணாலும் போய் சாமியை பார்க்கலாம், எந்த டைம் வேணாலும் குருவை பார்க்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ குருவே வந்து இன்னைக்கு வராத நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த பருவ மாற்றத்தில் என்னை பார்க்காத, என்னுடைய உஷ்ணம் வேறு மாதிரி இருக்குது, இதில் பார்த்தா உனக்கு உபாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை நாளைக்கு அழைக்கிறேன் அப்படிம்பாரு. இது அவங்களுக்கு புரியாது. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உங்களை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அது கிடையாது. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இயற்கையிலேருந்து குருக்கிட்டேருந்து வர்ற காற்று கூட எல்லா நேரத்துலையும் அந்த காற்றை நம்ம வந்து கிரகிக்கவோ ட்ராவல் பண்ணவோ முடியாது. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி பொதிகையில் இந்த மாதிரி கல்யாண தீர்த்துக்கிட்ட அந்த பாவனாசத்துக்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப டஃப்பாக இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னை வர வச்ச விதங்கள், எனக்கு அங்கே கிடைக்கப்பட்ட அனுபவங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அரிதாக, ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்போ அது என்ன சொல்லணும்னா, ஒரு பருவ மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல, இந்த ஒரு வானிலை மாற்றம் மாதிரி நடக்கும். அப்போ நீ வந்து எல்லா நேரத்துலையும் வரும்போது என்னுடைய உக்கிரமான டைம் ஒன்று இருக்கும். அப்போ தீவிரமாக இருப்பேன். அப்போல்லாம் நீ வந்தனா உன்னை கிழிச்சு போட்டுருவேன் நீ வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவ. அப்போ ஜாக்கிரதையாக நீ வந்து கையாளணும், இல்லைன்னா உன் உடலை கூட விட்டுருவ. ரொம்ப மோசமாக இருக்கும். நீ வந்து என்ன குரு தான், ஆனால் நான் வந்து பல்வேறுபட்ட குணாதிசயத்தை வெளிப்படுத்துவேன்.